வலத்து வசத்து கல்லன், பாபநாசம், திருஷ்யம் இந்த படங்கள் டைரக்ட் பண்ண டைரக்டர் ஜீத் ஜோசப் டைரக்ஷன்ல ஜோஜு ஜார்ஜ், பிஜு மேனன் இவங்களாம் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கிற ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் பிலிம் தான் இந்த வலத்தே வசத்தே கல்லன். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஜோஜு ஜார்ஜ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர், ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்கிற பிஜு மேனனோட பையனை கடத்தி ஒரு பாக்ஸ்ல போட்டு அடைச்சு அதை வந்து வீடியோ எடுத்து அவங்க அப்பாவுக்கு காமிக்கிறாரு. இந்த மாதிரி உங்க பையனை நான் அடைச்சு வச்சிருக்கேன், முடிஞ்சா உன் பையனை காப்பாத்திக்கோ. இப்ப நம்ம இருக்கிற ஒரு இடத்துல இருந்து 15 கிலோமீட்டர் 15 நிமிஷத்துல போகக்கூடிய இந்த கிலோமீட்டருக்குள்ளதான் பையன் இருக்கிறான். இப்ப நம்ம இருக்கிற ஸ்பாட்ல இருந்து உன் பையன் நான் அடைச்சு வச்சிருக்க ஸ்பாட்டுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். இந்த 15 நிமிஷத்துக்குள்ள ஸ்பாட்டுக்குள்ளதான் இவன் இருக்கிறான் உன் பையன். முடிஞ்சா உன் மகனை நீ காப்பாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் விடுறாரு. எதுக்காக ஜோஜு வந்து பிஜு மேனன் பையனை கடத்தணும்? அவங்களுக்கு ஆல்ரெடி இவங்களுக்கு ஏதாவது பிளாஷ்பேக் இருக்கா? இதுல யார் நல்லவன் யாரு கெட்டவன்? பிஜு மேனன் வந்து ஜோஜுட்ட இருந்து அவரோட பையனை காப்பாத்தலையா? அது மாதிரி ஜோஜு வந்து ரொம்ப சாதாரணமான கொடுக்கல, அவர் நிறைய க்ளூஸ் கொடுக்குறாரு. இந்த க்ளூஸ் எல்லாமே பிஜுவோட லைஃப்ல மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் ஞாபகப்படுத்துது. அதெல்லாம் சால்வ் பண்ணாதான் ஃபைனலா உன் பையனை நீ கண்டுபிடிக்க முடியும். இல்ல அப்படின்னா உன் பையன் சாகுறது உறுதி அப்படிங்கிற மாதிரி ஜோன்ல இருக்காரு. இதெல்லாம் மீறி பிஜு வந்து அவரோட பையனை காப்பாத்தலையா அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் பிலிம் தான் இந்த வலத்து வசத்தை கல்லன். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டோரி செட் பண்றதுக்கு ஏத்த மாதிரியான நிறைய மாண்டேஜ் காட்சிகள், நமக்கு கதை புரியறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே நம்மளுக்கு வந்து நிறைய போர் அடிக்கிற மாதிரி ரொம்ப ஓவரா அப்படிலாம் இல்ல. ஒரு யூஸ்வலான ஒரு மலையாள பிலிம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இப்ப நம்ம தமிழ் படங்கள் அப்படின்னாலே நம்ம நிறைய எதிர்பார்ப்போம்ல, அதெல்லாம் இல்ல. மலையாள படங்கள் எப்படி இருக்கும் யூஸ்வலா, நம்ம தமிழ் படங்கள்னா ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ அப்படின்றோம். ஆனா மலையாள படங்களுக்கு சில ப்ரிவிலேஜ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி இந்த படத்துல நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பெருசா நம்மள எந்த இடத்துலயுமே நம்மளோட பேஷன்ஸை சோதிக்காம ரொம்ப நல்லாவே டீசென்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு. அந்த ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி உன் பையனை கடத்தி வச்சிருக்கேன், முடிஞ்சா உன் பையனை காப்பாத்திக்கும் அப்படிங்கிற அந்த ஜோனுக்கு அப்புறம் படம் பயங்கரமான ஒரு ரேசி ஸ்கிரீன் பிளே நோக்கி போகுது. அடுத்து என்ன நடக்க போகுது? ஏன்னா இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள பையன் செத்துருவான். ஒரு பாக்ஸ் அடைச்சு வச்சிருக்காங்க. பையன் வந்து பயத்துல மூச்சு விட்டுக்கிட்டே இருந்தானா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு உள்ள இழுக்க ஆரம்பிச்சா அவன் வேகமா அன்கான்சியஸ் போயிடுவான். அப்ப அவனை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. வேகமா பையனை காப்பாற்றணும். அது மாதிரி இந்த ஆள் வந்து ரொம்ப ஈஸியாலாம் பையனை இது பண்ணல. அதுக்கு பின்னாடி நிறைய ட்விஸ்ட் கொடுத்துருக்கான். ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. அதெல்லாம் பெரிய க்ளூஸ் எல்லாம் கொடுத்து அந்த க்ளூஸ் எல்லாமே எங்கெங்கயோ போகுது. உட்காந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு விஜு மேனன். இதெல்லாம் மீறி எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல. யூஸ்வலா ஜீத் ஜோசப் படங்கள்ல ஒரு ரைட்டிங் தெரியுமா தெரியுங்களா? திருஷ்யம், பாபநாசம், தம்பி இந்த படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா படத்தோட ஃப்ளோ அங்கங்க மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் படம் பார்ப்பீங்க, அப்படியே சேஞ்ச் ஆகும். சரி ஓகே இப்படிதான் அது சேஞ்ச் ஆகும், அது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி படம் கடைசி வரைக்கும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா படத்துல சஸ்பென்ஸ் இருக்காது, சஸ்பென்ஸ் கூட தான் படமே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கும்ல, அது இதுலயுமே இருக்கு. படம் அடுத்து அப்படியே ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். படம் வந்து இந்த இடத்துல முடிய போகுது, ஓகே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க, படம் முடிய போகுது அப்படிங்கிறப்ப இல்ல திரும்ப ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஜோனுக்கு போகும்ல, அதெல்லாம் இதுல இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் வந்து இந்த கதைக்கு இந்த படத்துக்கு ஒரு ஆப்டான ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு ஆடியன்ஸ் வந்து செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் படத்துல இருந்துச்சு. படத்துல வந்து நிறைய மாண்டேஜ் காட்சிகள் அழகா இருந்துச்சு. அந்த அவங்க கேப்சர் பண்ணது பொதுவாகவே இந்த மலையாள படங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லொக்காலிட்டியை கேப்சர் பண்ணுவாங்க. அவங்க அவங்க அந்த அந்த ஜியாகிரபிக்கலா அந்த லொக்காலிட்டி, அவங்க அவங்க இருக்கிற அந்த வீடு, சுத்தி இருக்க தோட்டம், அந்த மலைப்பகுதியை கேப்சர் பண்ணது சூப்பரா இருக்கும். விஷுவலா பார்க்க நல்லா இருக்கும்ல, அது இதுலயுமே இருக்கு. விஎஃப்எக்ஸ்ல வந்து அதை அப்படியே கலர் கிரேடிங் பண்ணது எல்லாமே ரொம்ப பாக்குறப்ப நல்லா பிளசண்டபிளா அழகா இருக்கு அந்த விஷுவல் எல்லாம் பாக்குறப்ப. அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரோட ஆர்க் பாக்குறப்ப ஜோஜுவோட கேரக்டருக்கு இப்படிதான் அது ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி, பிஜுவோட பிஜுவோட மைனோட கேரக்டராக சொல்லி ஒவ்வொரு கேரக்டராருக்கும் இந்த மாதிரி இது பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. படத்துல அங்கங்க சில சில ஈஸ்டர் எக்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு சடங்கா பாக்குறப்ப புரிஞ்சு, ஒரு சிலது வந்து ரிப்பீட் வாட்ச்ல பார்த்தா தான் புரியும். படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து அந்த சீனை அந்த மூட எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், எப்படி அதை ஆடியன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அதை கம்ப்ளீட்டா கொடுக்குறது. ஒரு ஒரு மூவி பாக்குறோம், ஒரு என்கேஜான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் போய்கிட்டு இருக்கு, நம்ம பயங்கரமா அப்படியே ரொம்ப கண்ணியமே கூட ஆடாம நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த மியூசிக் வந்து இன்னும் நம்மளை வந்து மெருகேற்றும், இன்னும் நம்மளை அது படத்துக்குள்ளேயே உட்கார வைக்கும்ல, அது இந்த படத்தோட மியூசிக் அது பண்ணியிருக்கு. படம் நிறைய இடங்கள்ல பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை தவிர்த்து யாராவது யோசிக்க முடியாத ஒரு நல்ல ஒரு என்கேஜான இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்த்த ஃபீல் தான்.
படம் ஆகா பிளாட்ஃபார்ம்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க எப்பவுமே ஒரு மலையாள படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஆள், அது மலையாள சஸ்பென்ஸ் படங்கள் பார்ப்பேன் அப்படின்னா தாராளமா அந்த படத்தை பார்க்கலாம். படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.